ஒரு 10 வயது பையனுக்கு வந்து ஒரு சிறுவனுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் யாரை கேட்டாலுமே வந்து அது எப்படி இருக்க முடியும்? ஒன்று அந்த பையனுக்கு பிறந்ததுலேருந்து எய்ட்ஸ் இருந்திருக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எய்ட்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கும் எய்ட்ஸ் இல்லை. அந்த பையனை பெற்ற பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி பதறி போய் நிற்கிறாங்க. கடவுள், அதாவது வேண்டாத கடவுள் கிடையாது, என் பையனுக்கு எய்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவே வந்து உழுக்குன சம்பவம் மாதிரி இருக்குது. இந்த கேஸை விசாரித்த நீதிபதியே வந்து அதிர்ந்து போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். எங்கேந்திரா வரீங்க அப்படின்ற மாதிரி. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 10 வயசு பையனை வந்து ஒருத்தவன், ஒரு 41 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆம்பளை வந்து, ஒரு ஆள் வந்து செக்ஸ் அப்யூஸ் பண்ணியிருக்கான். எப்படி சொல்கிறது, ஒரு ஓரினை சேர்க்கை ஈடுபட்டு அந்த பையனோட வாழ்க்கையை இன்றைக்கி கேள்விக்குறியாக ஆக்கியிருக்கான் அந்த ராஸ்கல். அந்த பையனை பெற்ற பெற்றோர்கள் இன்றைக்கி பதறி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழி பிதுங்கி போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஊரில் வந்து பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே சிறுவனுக்கு, அதாவது ஆண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கொடூரமாகவே, ரொம்ப மோசமான, எப்படி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப வந்து கேவலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கேரளாவில் 41 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து இருக்கார். அவருக்கு வந்து ஃபேமிலி கிடையாது. அவர் ஒரு அனாதன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி கூட போய் லிங்க் ஜாயின்ட் ஆகிறார். அதாவது அவங்க வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் வேலை பார்த்துட்ருக்காரு அந்த 41 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண். அந்த ஆண் வந்து தனக்கு எந்த ஃபேமிலியும் கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு ரொம்ப காலமாக அந்த வீட்டிலே வந்து தங்கியிருந்து, அவங்க தனியாக வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டிலே தங்கியிருந்து அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த ஃபேமிலி கூட ரொம்ப அந்யோன்யமாக இருக்காப்புல. அதாவது உங்கள் குடும்பம் தான் என் குடும்பம், வேறு எனக்கு எந்த குடும்பமும் கிடையாது, உங்கள் புள்ள தான் என் புள்ள அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். அவர் முழுசாக நம்புகிறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க. இப்படி போயிட்டுருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, கேரளாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் அப்படின்ற ஊரில், மாவட்டத்தில் உள்ள புனலூர் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இந்த கடை இருக்குது. அந்த கடையை வச்சுருக்கிற ஒரு தம்பதி, அந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை, 10 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் குழந்தை, 10 வயதுன்னு வச்சுக்கிங்களா. அந்த ஆண் குழந்தை ரொம்ப க்ளோஸாக அங்கிள்னு பேசி, ரொம்ப எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிறது, கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் சினிமா பார்க்க போகிறதுலேருந்து, ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறதுலேருந்து, எங்கே போனாலுமே சாப்பிட ஹோட்டலுக்கு போகிறதுலேருந்து, எங்கே போனாலும் அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டே போகிறது இந்த 41 மதிக்கத்தக்க ஒரு ஆள். இவர் அந்த குடும்பத்து கூட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஒரு இருக்கிற மாதிரியே இருக்காங்க. அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியை நம்பி தான் அந்த ஆள் இருக்கான். ஸோ அப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி இது விஷயம் வெளில வந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டோட ஃபோனை வந்து எதாச்சியாக பார்க்குறப்போ வந்து யூடியூப்பில் வந்து இந்த செக்ஸு சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நிறையா பார்த்த மாதிரி காமிக்குது. யார் பார்த்துருப்பா அப்படின்னு பார்க்குறப்ப பையன் தான், நம்மளோட 10 வயசு அவங்களோட பையன் தான் பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து அந்த அம்மா கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பையனோட அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்படா இதெல்லாம் உனக்கு தெரியும், எப்படி நீ பார்த்தியா அப்படின்னு விசாரிக்கிறப்ப அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு மறுக்கிறான், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறோடனே அந்த பையன் வந்து ஆமாம் நான் தான் பார்த்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் அந்த 10 வயசு பையன். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த அங்கிள் தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோலாம் காமிப்பார், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு எல்லாமே சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த பையன் அந்த அம்மாட்ட சொன்ன உடனே அந்த அம்மா வந்து யோசிக்கிறாங்க. இதை வந்து இதுக்கு தான் நான் சேரக்கூடாது சொன்னேன், இதுமாரிலாம் யாரு கூடயும் பழகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க, டைரெக்டாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. யாருக்குமே தெரியாமல், அந்த ஆளுக்கே தெரியாமல், அந்த அபியூஸ் பண்ணல அவனுக்கே தெரியாமல் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அவனை கூப்பிட்டு போயிட்டு அவங்க முறையில் விசாரிக்கிறாங்க. அதாவது அடித்து உதச்சி விசாரிக்கவும் அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். ஆமாம், நான் வந்து அந்த பையனை வந்து அப்யூஸ் பண்ணிக்கிட்டேன், செக்ஸ் ரீதியாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கிறத வந்து அவன் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனோடனே நீதிபதி பைஜு அவர்கள் வந்து அந்த இதை வந்து விசாரிக்கும் போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் அவன் சொல்கிறான். அவனுக்கு 2011 வந்து எய்ட்ஸ் இருக்கிறதா கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க.
அந்த அனாதன்னு சொல்லிட்டு வந்தாலும் அவனுக்கு வந்து 2011 எய்ட்ஸ் இருக்குது. 2011 இது வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னு போயிட்டுருக்கு. ஏஆர்டி அப்படின்ற ஒரு தெரபி மூலயமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். அதாவது ஒருத்தனுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவன் உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள்லாம் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிரும். அந்த வெள்ளை அணுக்கள் அழிஞ்சு போச்சுன்னா எல்லா வியாதியுமே அவன் உடம்புல வந்துடும். எப்படி சொல்கிறது, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது வெள்ளை அணுக்கள் தான். நம்ம உடம்புல வந்து ஒரு சளி பிடிக்குது, ஒரு வைரஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த வைரஸ் கொள்வது வந்து வெள்ளை அணுக்கள் தான். அந்த வெள்ளை அணுக்கள் குறைய ஆரம்பிச்சிடும் எய்ட்ஸ் உள்ள நோயாளிக்கு. அப்படி படிப்படியாக குறைஞ்சி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி ஆட்டோமேட்டிக்காக நாளடைவில் வந்து இறந்து போயிடுவாங்க. அதான் எய்ட்ஸோட இது வியாதி அப்படி தான். ஸோ அப்படி அதை தடுக்கிறதுக்காக வெள்ளை அணுக்கள் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு தெரபி யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம ஊரில் உலகம் ஃபுல்லாகவே இதுதான் ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. அந்த ஏஆர்டி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் வந்து 2011 கண்டினியூவாக மந்த்லி 1 டைம் வந்து ஜிஹெச்சில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அவன். அப்படியேப்பட்ட அவன் வந்து ஒரு குழந்தை கூட செக்ஸ் அபியூஸ் பண்ணி அந்த குழந்தை கூட அந்த 10 வயது பையன் கூட வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தி பாலியல் ரீதியாக தொடர்பு, அதாவது அவங்க பார்க்குற வீடியோலாம் எப்படின்னா மொபைலில் எடுத்து ஓரினை சேர்க்கை எப்படி வச்சுக்கிறது அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது இயற்கைக்கு புறம்பான இந்த மாதிரி நம்ம ஊரில் இது மாதிரி விஷயமே கிடையாது. யாரும் அந்தளவுக்கு போயிருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர்னு வச்சுக்கிங்களா. ஸோ அப்படியே அதுவும் ஒரு குழந்தைகிட்ட 10 வயசு சிறுவனுங்கிட்ட இது மேலே இந்த மாதிரி கேஸை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, இந்த மாதிரி கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க. ஒரு ஆம்பளையும் போயிருக்கிறதா வேணால் கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நம்ம ஊரில் நடந்திருக்கு நிறையா. ஆனால் ஒரு 10 வயசு பையன்கிட்ட இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிற ஒரு ஆம்பளை வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் நம்ம இந்தியாவில். அப்படி அந்த மொபைலில் வந்து ஃபோட்டோ அந்த வீடியோ இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு அந்த பையனுக்கு எடுத்து சொல்லி அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை டைவெர்ட் பண்ணி இது வந்து ஒரு கேம் விளையாட்டு போல், இது நம்ம விளையாடலாம் போல் அப்படின்ற மாதிரி இது ஒரு விளையாட்டாகவே ட்ரீட் பண்ணியிருக்கான் அந்த ராஸ்கல். அப்படி அதாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்து இதுமாரி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி என்னென்னவோ பண்ணியிருக்கான். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இந்த வீடியோவில் விளக்க முடியல, அதனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் பண்ணியிருக்கான்றதை வந்து கோர்ட்லேயே அந்த நீதிபதிக்கிட்டே வந்து ஒத்துக்கிட்டான். ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறது வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு 2011 வந்து எய்ட்ஸ் வந்துடுச்சு, நான் வந்து சாவை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து என்ன சொல்கிறது என்னுடைய நிம்மதியெலாம் போயிடுச்சு, சந்தோஷம்லாம் போயிடுச்சு. அப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த பையனை பாருங்களேன், சின்ன பையன் தான் இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கான், ஜாலியாக இருக்கான், அவன் அப்படி இருக்கிறது எனக்கு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தான் இப்படி பண்ணேன், அவனும் நிம்மதியாக இருக்கக்கூடாது தான் அப்படி பண்ணேன்னு ஒரு ஷாக்கான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கான். இப்படிலாம் யோசிப்பாங்களா அப்படின்ற மாரி தான் இருக்குது அவன் சொன்னது. கோர்ட்டு வந்து அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 ஆயுள் தண்டனை, அது மட்டும் இல்லை 1,05,000 ரூபா வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ளஸ் வந்து 22 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆயுள் தண்டனை, 1,05,000 ரூபா அபராதம் அண்ட் 22 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வந்து கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டு அந்த நீதிபதி வந்து கொடுத்துருக்காரு. நீதிபதியை அரண்டு போயிட்டார். என்னடா மனுஷனுங்களா, எங்கேந்திரா வரீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி கேள்வியவே அந்த நீதிபதி வந்து கேட்டிருக்காரு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆட்களை அதே இடத்துல வச்சு துப்பாக்கியில் சுட்டு கொண்டாதான் நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் இருக்கும். பொண்ணுங்களை விட்டு வைக்கிதில்ல, சிறுமிகளை 3 வயசு, இப்போ ராமநாதபுரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவன் 3 வயது சிறுமி பால்வாடிக்கு கூட்டு போவாங்களா, அதாவது அவனோட நண்பனோட குழந்தை தான் அந்த 3 வயது சிறுமி. அந்த 3 வயது சிறுமி நான் கொண்டு பால்வாடியில் சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு கூட்டு போனவன் பாலியல் ரீதியாக அந்த குழந்தைய துன்புறுத்தி இன்றைக்கி வந்து அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்தமாரி போயிட்டுருக்கு. ஸோ இதேமாரி தான் வந்து அந்த பையனுக்கு வந்து இப்போ என்னென்னா அந்த கேரளாவில் 10 வயது அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்ல வேலையாக இப்போ 2024 இந்த டைம் வரைக்கும் அவனுக்கு வந்து எய்ட்ஸ் தொற்று பரவலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மட்டும் இல்லை, 2024 இப்போ நடக்குது, 2026 ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா, அதுக்கப்புறம் 2025 ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா. அந்த 3 வருஷம் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு எய்ட்ஸ் தொற்று HIV பரவியிருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் அவங்க பெற்றோர் வந்து வேண்டாத கடவுள் கிடையாது, எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. நாமளும் ப்ரே பண்ணுவோம் அந்த பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றது. ஸோ இதை வந்து நாம் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியாவில் 90% வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறது இந்தமாரி இந்த பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறது வந்து சொந்தக்காரங்களால தான், கூட இருக்கிற நண்பர்களால் தான் பாதிக்கப்படுறாங்க. வீட்டை சுற்றி உள்ளவங்களால தான் அதிகமாக பாதிக்கப்படுறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது.
ஸோ அதனால் நாம் ஒரு ஸ்கூல் அனுப்பும்போது யாரை நம்பி அனுப்பலாம், யார் கூட அனுப்பலாம், எந்த ஒரு பஸ்லேயே அனுப்புனாலும் ஸ்கூலுக்கு அனுப்புனாலுமே வந்து நம்பிக்கையான ஆள் எப்படி இருக்காங்க அப்படின்ற தீர விசாரித்து ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் ஒரு ட்ராப் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பார்த்து பக்குவமாக வந்து நாம தான் பெற்றோர்களாகி நாம தான் வந்து கரெக்டாக அதை வழிநடத்தி கொண்டு போகணும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத ஃபுல்லாக உட்காந்து விசாரிக்கணும். விசாரித்தா அந்த குழந்தை என்ன ஃப்ரீயாக பேசினா தான் அந்த குழந்தைங்களுக்கு பயப்படாமல் வந்து பதில் சொல்ல முடியும். நம்ம வந்து அந்த குழந்தைய மிரட்டினா அந்த குழந்தை பயந்துக்கிட்டு நம்மள்ட்ட எதையும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இங்கேயும் மிரட்டுறாங்க, அங்கேயும் மிரட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னா அந்த வயசில் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்தமாரி சைல்டு அப்யூஸ் பண்ணுறவங்கள வந்து குழந்தைங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்துறவங்களை வந்து 1098 அப்படின்ற ஹெல்ப்லைன் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, இது வந்து பொக்சோ தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா போலீஸ்காரங்க நேராகவே வீட்டுக்கே வருவாங்க. வீட்டுக்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட விசாரிப்பாங்க. குழந்தைய விசாரித்து அது அப்படி தப்பு நடந்துருந்துச்சு அப்படின்னா அவனை தூக்கி கொண்டு ஜெயிலில் வச்சுருவாங்க. குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக ஒரு 12 மாதத்துக்குள்ளேயே வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. யாரும் பயப்பட வேணாம், வெளியில் வந்து பரவிடும், அசிங்கமாக போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தப்பு இன்னைக்கு பண்ணவன் அவன் பல தப்புகள் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இந்த குழந்தைங்களுக்கு உயிர் போகிறது கூட வாய்ப்பு. இப்போ சித்தான்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்த நடித்த படம். அந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே வந்து இப்படிலாம் நடக்குது, உண்மையிலே நடக்குது. ஒரு அப்பாவி எதுவுமே அறியாத ஒரு பச்சிலம் குழந்தையில கடத்தி கொண்டு போய் ஒரு கேங்கே தெரியுது இந்தமாரிலாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 1098 அப்படின்ற ஹெல்ப்லைனுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா அவங்களே டீட்டெயிலாக எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு கொலைகாரன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா குற்றம் அவனை கொலைகாரன்னு நிரூபிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க கோர்ட்டில் நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் இந்த கேஸ் பொக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தான் தப்பு பண்ணணுன்னு அவன் தான் நிரூபிக்கணும். போலீஸ்காரங்க வந்து எப்படி சொல்கிறது, அந்த குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அப்போ பொக்சோ சட்டமே அதுதான். தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் நிரூபிக்க போகிறான்னு ஒழிய ஃபுல் இதுவுமே வந்து அவன் மேலே தான் பாயும். அதனால் வந்து பயப்படாமல் நாளைக்கு பேர் கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் மறைக்காமல் போயிட்டு தயவு செஞ்சு போலீஸில் இந்த 1098 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த டீட்டெயிலை தயவு செஞ்சு சொல்லுங்கள். இது வந்து நம்ம மனிதர்களில் வந்து நிறைய சைக்கோத்தனமான மனிதர்கள் நிறைய பேர் பெருகிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன காரணம்னே தெரியல. ஸோ நம்ம கூடயே பழகிக்கிட்டு நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் பழகுறாங்க, ஆனால் யாருன்னு அடையாளம் நம்மளை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்னவா நடக்கலான்றதால நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். குட் டச்சு பேட் டச் எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதுமாரி ஆட்களை பற்றியும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஆட்கள் கூட பழகக்கூடாது, இந்த ஆட்கள் இப்படிப்பட்டவங்கன்றதை நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க அப்படின்றதையும் சொல்லி வளர்க்க வேண்டிய நேரம் அப்படின்றதோடு இந்த வீடியோ சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. பாய்.